இந்த நாளிலே நான் ரெண்டு பகுதியிலிருந்து மாத்திரம் ஆண்டவருடைய செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் 9ஆம் அதிகாரம். அந்த இடத்துல ஆண்டவர் மிக குறிப்பாக இந்த 2ஆம் வசனத்தில் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல நம்மை சுற்றி இருக்கின்ற மெஜாரிட்டியான மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவிக்கப்படாத ஒரு கிறிஸ்டியன் பர்சன்டேஜ் இந்தியாவில் 10-12% இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பெரிய பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய தலைவர்களோடு நான் பேசும்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொண்ட காரியம், அறிவிக்கப்பட்ட அனௌன்ஸ் பண்ணிட்ட கவர்மெண்டினுடைய பட்ஜெட்டில் இருக்கிறது இன்னமும் 3 அல்லது 4% கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாள் என்று மொத்த மக்கள் தொகையிலே. ஆனால் அறிவிக்கப்படாத அந்த கணக்கெடுப்பு, அந்த புள்ளி விவரம் 10-12% பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், கிறிஸ்தவத்தை அறிந்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாய் மாறிக்கலாம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. நான் வசிக்கின்ற அந்த வீடு வில்லிவாக்கம் பகுதியில் காலையில் 5 மணிக்கு பஜனை வராங்க. காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு பாடல் பாடி பயங்கரமாக அவங்க போட்டுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற காரியமாக நான் உள்ளே உட்காந்து என்னுடைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசில் அதான் உணருது, இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த மக்கள் எப்பொழுது ஆண்டவரே உன்னை கண்டுகொள்வார்கள். ஏன்னா இந்த நாளுடைய தலைப்பு கிறிஸ்துவே நம்பிக்கையின் ஒளி. கிரைஸ்ட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஹோப், லைட் ஆஃப் ஹோப். எப்போ ஆண்டவரே உங்களை நம்ம பறைசாற்ற போகிறோம், எப்போ இவங்களோட ஷேர் பண்ண போகிறோம்? ஐ சூஸ் ஒன் சிம்பிள் ஐடியா. ஒரு 20-25 வீட்டுக்கு பலகாரம் நானே வாலண்டியராக கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு வருவேன். வருஷம் அவங்க யாரும் எனக்கு திருப்பி பலகாரம் தரமாட்டாங்க. அவர்கள் இன்னும் இயேசுவை அறியாதவர்கள். பட் அவங்களுக்கு நான் சொல்லுவதற்காக போய் சென்று அவளோடு கூட சின்ன ஒரு பலகாரத்தை ஒரு 50 ரூபா அல்லது 60 ரூபா இருக்கும், அந்த அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அவங்களோட பேசி வருவேன். எஸ், த எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹாவ் டு கிராப் இட். ஒவ்வொரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்வோம். இன்னும் கூட நம்மளுக்கு 1 வாரம் டைம் இருக்குது. நியூ இயர் வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். இருளில் இருக்க ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லிட்டு நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால தான் அது ரீச் ஆகும். இந்த கலிலேயா மக்களை பற்றி சொல்லும்பொழுது அதான் சொல்கிறார், புறஜாதியாருடைய கலிலேயா பகுதி தேசத்திற்கு பிறகாலே மகிமைப்படும். இன்னைக்கு புறஜாதியார் நிறைய பேர் இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வாட் இஸ் அவர் ரியாக்ஷன்? We as a Christians for more than 50 years, இந்த அட்டவணையில் பார்க்கும்பொழுது 100 ஆண்டுகள் 1924 ரெவரண்ட் டன்கன் லீத் என்கின்ற ஒரு இங்கே ஆலயம் ஆரம்பிக்கும் முன்பாக இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆராதனை ஜெபம் எல்லாம் நடத்தி துவக்கியிருக்கின்றார். 100 ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை தயவுசெய்து யோசித்து பாருங்கள். We have the responsibility. We are responsible for sharing the God's news. இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இந்த மக்களை இனம் கொண்டு அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல வலியுறுத்துகின்றார். இந்த கலிலேயா பகுதி பார்த்தீங்கன்னா புறஜாதியாரனுடைய தெய்வ வழிபாடு, மத சடங்குகள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிமுகப்படுத்தலாம் என்று பேசும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வாசியுங்கள். மத்தேயு 5:14-16. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவே ஒளியாக இந்த உலகத்திற்கு அவரை நாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவரோடு கூட நாம் நேரத்தை செலவு செய்து பழகும் பொழுது, அவரோடு கூட நம்முடைய உறவு மேம்படும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம் என்கின்ற ஒரு பெரிய உன்னதமான உண்மையை
டாக்டர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கின்ற ஊழியக்காரர் சொல்லுகின்றார். இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அந்த காலங்களிலே மேய்ப்பர்கள் வெளிச்சத்திற்கு ஒரு சின்ன ஒரு இந்த லைட்டை கொண்டு போவாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அந்த கெரோசினை ஊற்றிட்டு கையில் கொண்டு போ லேண்டின் மாதிரி ஒரு லைட்டை கொண்டு போவாங்க. டெய்லி அந்த லைட்டை கொண்டு போய் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கும் பொழுது அவர்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற அந்த லைட்டினுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக 2 அடி மாத்திரமே போகும். அந்த வெளிச்சத்தில் தான் அவர்கள் கடந்து போவார்கள், ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டே இருப்பதனால் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் மாறி. They come to know where the pitfalls is, where the ups and downs, and they manage the path very well. இந்த அன்றாடம் வேத வாசிப்பு ஜெபம் அந்த விளக்கை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு போனோம்னா நம்முடைய வெளிச்சம் இந்த மத்தேயு 5:14 நம்ம வாசித்த அந்த காரியம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி நம்ம மரக்கால மூடி வச்சா அது சீக்கிரமாக அணிஞ்சு போயிடும். அதை நாம் எடுக்கும்போது தான் அது எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ் யுவர் லைஃப் இஸ் விட்னஸிங் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முதலில் எருசலேமிலும் பின்பு யூதேயாவிலும் பின்பு சமாரியாவிலும் கடைசியிலே பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய சாட்சி வீட்டிலேயும் இந்த தேவனுடைய ஆலயமாகிய வீட்டிலேயும் ஆரம்பிக்கப்பட வேண்டும், எருசலேமிலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். That should be your first choice. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த ஆலயத்தினுடைய இந்த எக்ஸ்டென்ஷன் காரியத்தெல்லாம் இறைவப்படி செய்யும் பொழுது அன்பு பேராயர் அம்மா தான் செய்தால் அறிந்தேன். இந்த எல்லா ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக பணிகளுக்காக நீங்கள் எல்லாரும் இணைந்து மனமும் காணிக்கை கொடுத்து இந்த ஆலயத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமை இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக ஓங்க வேண்டும். இன்னும் நிறைய பணிகளை செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். இந்த ஒற்றுமை தான் சுவிசேஷத்தை இன்னும் வளமாக முன்னேற்பாடாக கொண்டு செல்லும் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகின்றேன். இன்றைய நாளிலே இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை இருளிலுள்ள மக்களுக்கு நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை பார்க்கும்பொழுது நம்முடைய பர்சனல் லைஃப்பில் we have to be more witness. அதான் இந்த மத்தேயு 5:14 சொல்றாரு, உங்கள் நற்கிரிகளை கண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? 16 வசனம் வாசிங்கம்மா, திரும்ப ஒரு தடவை 16. தேங்க்யூ. உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசி கடவுது. டக்குன்னு இங்கே ஒரு கேப் விட்டு யோசித்து பாருங்க. கடந்த 6 மாதத்தில் உங்களிடத்தில் ஜெபம் வேண்டி ஆலோசனை வேண்டி உங்களிடத்துல வந்திருக்கிற நபர்கள் எத்தனை பேர்? உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், வாலிப பிள்ளைங்க, வயதான இன்னும் பெரியவங்க உங்ககிட்ட ஒரு ஜெபம் வேண்டி, அக்கா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, ஆண்டி இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. How many of them had come to your home? அல்லது நீங்கள் உங்களுடைய வழியிலே நீங்கள் சந்திக்கின்ற நபர்களோடு எத்தனை முறை அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள்? நான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வச்சுருக்கேன். எனக்கு அறிமுகம் இல்லாத யார்கிட்ட நான் பழக நேர்ந்தாலும், அவர்களுக்கு சின்ன உதவி செய்ய நேர்ந்தாலும், அவளிடத்தில் ஒரு 5 அல்ல 10 நிமிடத்தில் ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய நித்திய ஜீவனை குறித்து ஈஸியாக சொல்லிவிடுவேன். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில். நேற்று கூட ஒரு நண்பர் நான் என்னுடைய பைக்கில் ஏற்றிட்டு வந்தேன். ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இறங்க முன்னாடி அவருக்கு ஒரு சின்னதாக சிலுவை போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ஏசப்பா ஆண்டவர்ப்பா நீ தைரியமாக அவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, கடவுள் பெரிய காரியத்தை செய்வார்னு சொன்னேன். அவர் என்ன என்கிட்ட ஷேர் பண்ணார்னா, அவருடைய சொந்த குடும்பத்திலேயே அவரை வீட்டை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்லை, எங்கேயோ ஒரு கான்ட்ராக்ட் வேலை போகிறார் சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கிற ICF பகுதியில். God is giving opportunity to everybody to share the God's love. நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை யோசித்துப்பார். நம்முடைய நற்கிரியைகளை இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கு. அதனால தான் பாருங்கள், அவைகள் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. It should shine, it should bright. Then only people come and listen to you what the God said to her. இன்னொரு பகுதியில் நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனம். அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கேள்விப்பட்ட சாஸ்திரிகள் அவரை பார்க்க வந்திருக்கிறார்கள், அவரை தேடி வந்திருக்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று எங்கே வந்து கேட்டாங்க? யூதருக்கு ராஜானா அரண்மனை தானே பிறக்கணும். அவர் எங்கேயும் ஐஸ் ஹவுஸில் போய் பிறந்திருக்க முடியாதுல்ல. ராஜா வந்து அரண்மனையில் தான் பிறந்த, இளவரசர் அரண்மனையில் தான் பிறந்திருக்கணுன்ற ஐடியாவில் அவர்கள் வந்து அங்கே உள்ள அரண்மனையினுடைய பிஆர்ஓட்ட கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. தட் மெசேஜ் ஹஸ் கான் டு த கிங். ஏரோதுக்கு போயிட்டு அவருக்கு அது செய்தி வந்த உடனே அவர் என்ன யோசிச்சார்? எனக்கு போட்டியாளனாக என்னை காலி பண்ணி ஒரு ராஜாவை ஒருத்தன் பிறந்திருக்கான்னு சொல்லி வந்திருக்கானே, அதுக்கடுத்து நான் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவளோட சம்பாஷணை பண்ணி, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் போயிட்டு அவரை வணங்குறேன் என்று சொல்லி ஒரு விதமான சூழ்ச்சியோடு அவளை அனுப்புவதை பார்க்கலாம். இந்த சாஸ்திரியாரனுடைய இந்த சாஸ்திரிகள் அவர்களுடைய அந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை மற்றவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த சாஸ்திரிகள் நாம் எல்லாரும் நினைப்பது போல வெறும் 3 பேர் அல்ல, வெறும் 3 பேர் அல்ல. நம்ம நிறைய அந்த கிரீட்டிங் கார்டிலலாம் அந்த 3 சாஸ்திரிகள் போகிற மாதிரி, அல்லது இங்கே நம்முடைய கிறிஸ்மஸ் மேஞ்சர் அந்த ட்ராமா நடத்தும் போதெல்லாம் அந்த 3 காணிக்கைகளை செலுத்தினாலே அது 3 என்று நாம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவத்தினுடைய வேதாகமத்தினுடைய விளக்குரையாளர் எழுதும்போது சொல்கிறாங்க, 3 சாஸ்திரிகள் அல்ல, 300 சாஸ்திரிகள். 300 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறதை கேட்டு பார்த்து மேற்கே நோக்கி அவர்கள் பிரயாணமாய் வருகிறார்கள். வந்து ஆண்டவருடைய பிறப்பு எங்கே என்று கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜா எங்கே என்று கேட்கிறார்கள். இவர்களை சாஸ்திரிகள்னு சொல்றதால நம்ம எல்லாருக்கும் மைண்டில் என்ன இருக்குது? ஏதோ வந்து கோயிலிலையும் மற்ற தர்ம இடங்களிலையும் ஒரு ஜாதகம் பார்க்கின்ற அல்லது வழிகாட்டுகின்ற ஒரு சாமியாரை போல நினைக்கின்றோம். தே ஆர் நாட் ஆக்சுவலி லைக் தட். அவங்க வந்து அஸ்ட்ராலஜி சயின்டிஸ்ட், வானவியல் வல்லுநர்கள். அவர்கள் வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்தது எங்கே என்று ஏரோதனுடைய அரண்மனையில் கேட்கிறார்கள். என்னைக்காவது நீங்கள் யோசித்தது உண்டா? ஏன் இந்த சாஸ்திரிகள் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஆஸ்கிங் வேர் இஸ் த கிங் ஆஃப் ஜூ ஹேட் பார்ன், வேர் இஸ் த கிங் ஆஃப் இஸ்ரேல் ஹேட் பார்ன்? யூதருக்கும் இஸ்ரேவேலுக்கும் ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று இவர்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? நாம் என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? இவங்களுக்கு அதனுடைய இன்ட்யூஷன் ஏன் வந்தது? எதற்காக அவர்கள் இதை போய் கேட்குறாங்க? அவர்கள் யூத பாரம்பரியத்தில் வந்த மக்கள் அல்ல, அல்லது இதனுடைய விஷயங்களெல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்தவர்கள் அல்ல. பட் அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய போக்கு, அதனுடைய வழிகாட்டுதல், அதை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி செய்கின்ற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பி அங்கே வந்தாங்களாம். ஒரே ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை அவர்கள் மனதில் வைத்திருந்து வந்தார்கள். எடுத்தோல் வாசியுங்கள். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமும் 24:17. என்னாகமும் 24:17. சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இந்த தீர்க்கதரிசன வசனத்தை, வார்த்தையை இந்த சாஸ்திரிகள் கேட்டிருக்கிறார்கள். இன்னொரு முறை வாசிங் சிஸ்டர், அந்த வசனத்தை நிறைய பேர் கவனிக்கல. இப்பொழுது அல்ல, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. யார் சொல்றது? பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகின்றான். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவன் பகிர்ந்து கொள்கின்றான். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை இப்பொழுதுதான் முதலாக நாம் கேட்கிறோமோ என்னவோ தெரியல எனக்கு. ஆனால் நான் ஒரு பைபிள் கமெண்ட்ரி படிக்கும் போது ஐ காட் திஸ் இன்ஃபர்மேஷன். திரும்ப படிங்க சிஸ்டர்.
அவரை காண்பேன் காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். தேங்க்யூ. 17 வசனத்தில் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இதுதான் தீர்க்கதரிசன வசனமாக அங்கே சாஸ்திரிகள் அறிந்து கொண்டது. இந்த வசனத்தை அவர்கள் மையப்படுத்தி அதை நம்பி விசுவாசித்து இந்த இடத்துல தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டிய வந்தது இந்த நட்சத்திரம். த ஸ்டார் இஸ் த லைட்டனிங் ஸ்டார். அது ஒளி கொடுக்கின்ற, பிரகாசிக்கின்ற அந்த ஒரு நட்சத்திரம் மிகவும் விசித்திரமானது, மிகவும் வினோதமானது. அவர்களை நாம் நினைக்கிறது போல ஒரு 15 நாள் 20 நாள் அவங்கள வந்து ட்ராவல் பண்ணி கூட்டு வரல. இந்த புத்தகத்தினுடைய விளக்க உரை ஆக்கியவன் சொல்கிறாரு, அவர்கள் ஏறக்குறைய 1 வருடமாக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 பேர் அல்ல, 300 பேர். அவர்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணது நாட் பை ஃப்ளைட்டு, பை சாதாரண ஒட்டகத்தின் மூலமாக. அப்போது எவ்வளோ நாளாக அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த சாஸ்திரிகள். யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறார்னு ஒருத்தர் ஏற்கனவே வந்து தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அதனால் ராஜ அரண்மனையில் வந்து கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது வழக்கத்திலே வந்து அந்த ஏரோது என்கின்ற கெட்ட அரசன், நிறைய கபடம் நிறைந்தவன், நிறைய தீமையை வருவிக்கின்றவன். அவனுக்கு வந்து ஒரு பேரே வச்சுருக்காங்க, பாம்பு அப்படின்ட்டு. அவன் நிறைய சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் திரும்ப வந்து பார்க்குறேன். ஆனால் அது நடுவில் பிரதான ஆசாரியரையும் வேதப்பாரரையும் கூப்பிட்டு, இப்படி ஒரு ராஜா பிறப்பாரம்மா எங்கே அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியுது, நீங்கள் எதாவது ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களா, அது உண்மையாக பொய்யானும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், பெத்லகேமிலே அவர் பிறப்பார், அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட மேசியா. அந்த வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தேசத்தில் தேங்க்யூ. இந்த பெத்லகேம் என்ற நகரத்திலிருந்து பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். எஸ், த கிங் வில் கம் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்பது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எவ்வளோ ஆண்டுகள் முன்பாக பீலேயாம் என்ற தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி ஆண்டவருடைய பிறப்பை பார்ப்பதற்காக இங்கே வந்தார்கள். பிறந்து அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. வந்த சாஸ்திரிகளுக்கு என்ன ஆனது பார்க்கும்போது 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 2:10. தேங்க்யூ. நட்சத்திரத்தை கண்டபொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த கிறிஸ்மஸ். ஒவ்வொரு முறையும் நாம் கிறிஸ்துவை நமக்கு வழிகாட்டும் ஒரு ஒளியாக, ஒரு நட்சத்திரமாக, இந்த கைடன்ஸாக எடுத்து வைத்து நாம் அதை வந்து கண்டடையும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். சங்கீதம் 119 176 வசனம் இருக்குது, வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் மோர் தென் 70% வந்து ஆண்டவர் என்னை வழிகாட்டுவதற்கு எதையெல்லாம் பயன்படுத்துகிறார். 176 வசனத்தில் மோர் தென் 70% வந்து என்னை வழிகாட்டுவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகின்ற பல்வேறு காரியங்கள், அவருடைய வசனங்கள் எப்படி என்னை உயிர்ப்பிக்கிறது, எப்படி எனக்கு சத்தியமாக இருக்கிறது, எவ்வளவு அது என்னை உயிரோடு வைத்து ஓடி ஆடி நடமாட அவருக்கு சாட்சியாக வைத்திருக்கு என்பதை சங்கீதம் 119 வாசிக்கின்றோம். இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்து கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். திஸ் இஸ் த சாய்ஸ், திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த காட். நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் வந்து ஆண்டவரையே சார்ந்திருந்து எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணி ஆண்டவரத்திலேருந்து பெரிய நன்மை ஆசீர்வாதத்தை பெற்று ஆனந்த சந்தோஷம் அடைந்திருக்கும் என்பதை திரும்பி பாருங்கள். இந்த வருஷம் முடிய போகுது. we are just 10 days ahead. இன்னும் 10 நாளில் 2025ஆம் ஆண்டை நாம் முடிக்க இருக்கின்றோம். ஒருவேளை வீட்டில் டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். எத்தனை முறை ஆண்டவர் உங்களை வந்து பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறார், பெரிய கடன் தொல்லையிலிருந்து மீட்டு இருக்கிறார், எத்தனை விதமான கஷ்டம், வியாதிகள், பிரச்சனைகள். எஸ், இஃப் யூ டோன்ட் விட்னஸ், God will definitely feel worry about you.
நீ ஆண்டவருக்காக சாட்சியாய் சொல்லவில்லை என்றால் ஆண்டவர் உன்னை குறித்து மிகுந்த கஷ்டமடைவார். பில்லி கிரஹாம் என்கின்ற தேவனுடைய மனிதன் சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் பெரிய குரூசைடில் 50,000 பேர் கலந்து கொள்கிறாங்க, 1,00,000 பேர் கலந்து கொள்கிறாங்க. ஆல்டர் காலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் முன்னாடி வாங்க, அவர் உங்கள் பாவங்களிலிருந்து மீட்டு உங்களுக்கு ரட்சிப்பை தருகின்றார், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு அந்த ஃபுட்பால் அரங்கத்திலிருந்தும் 5,000 10,000 பேர் ஏறி முன்னாடி வருவாங்க. அவர் வர்ற எல்லாருக்காகவும் அவருடைய இவாஞ்சலிஸ்ட் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவாங்க. வராது இருக்கின்ற மிச்சம் 45,000 பேரை பார்த்து சொல்லுவார், நீங்கள் வரும்பொழுது காணாமல் போன ஆடை போல உள்ளே வந்தீர்கள், திரும்பவும் நீங்கள் ஆண்டவரால் கண்டெடுக்கப்படாத காணாமல் போன ஆடை போன நீங்கள் போனீர்கள் என்றால் எதிர்காலத்திலே நீங்கள் ரட்சிக்கப்படாததற்கு யாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு ரட்சிப்பை நான் அறிவித்து விட்டேன். If you don't accept the Lord, you cannot go and complain that I have not heard about you அப்படின்னு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் நான் வாசம்ல தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நம்முடைய நீதியினாலே அல்ல அவருடைய இரக்கத்தினாலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அதை ஒவ்வொரு முறையும் உணர்ந்து, when you go and fall into the feet of the Lord is always there to take us and bless us. நம்ம மனம் திருந்திய மைந்தன் கதையில் பார்க்குறோம்ல, என் தகப்பன் வீட்டில் என்னுடைய வேலைக்காரர் கூட நல்லா சாப்பிட்றாங்க, நான் இங்கே பன்றியின் தவிட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கேனே அப்படின்னு நினைச்ச அந்த நாளிலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்று நான் நம்புகின்றேன். அவன் தன் தகப்பனை நோக்கி திரும்ப வரும் பொழுது தூரத்திலே தன் மகன் வருகிறதை கண்டு இவர் ஓடி அவனை கட்டி அணைத்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாரு. பிகாஸ் என்னுடைய மகன் மரித்து போனான், திரும்பவும் உயிரோடு வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு பெரிய பிரியாணி ஃபெஸ்டிவல் ரெடி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை God is always there to celebrate our salvation. ஆண்டவர் அப்படி தான் ஒவ்வொரு முறையும் நம்மளை பார்த்துட்டு, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்கியிருக்கு, how far we keep our trust on the Lord. ஆண்டவரே உன் மேலே அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாக எந்த சூழ்நிலையிலும். தானியேலை வாசிக்கிறோம்ல, தானியேலை கொண்டு போயிட்டு சிங்க கெபில போடும் பொழுது தானியேல் வந்து செத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ராஜா நம்பிட்டு வந்து காலையில் கேட்குறாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்கள் மத்தியிலே தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் சொல்றான், ஆம் ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் மத்தியிலே தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். எஸ், இந்த செய்தி எங்களோடு பகிர்ந்து கொள்கிற எனக்கு கூட வந்து நிறைய ட்ரையல்ஸ், நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரத்தான் செய்யும், இல்லாமல் இல்லவே இல்லை. இதன் மத்தியிலே ஆண்டவர் தப்புவித்து நம்மளை நடத்தி இருக்கின்றார். இந்த ஓராண்டை முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்மஸை கொண்டாட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் பல வகையிலே. Let us also prepare our heart to share the God's love. ஆண்டவர் எல்லா கட்டளைகளையும் தாண்டி பிரதானமாக சொல்லியிருக்காரு. 2 கட்டளையில் மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு. என்ன கட்டளை? அது பிரதான கட்டளை, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, அப்பொழுது நீ உன்னிடத்தில் அன்பு கொடுப்ப பிறனிடத்திலும் அன்பு கூற முடியும். Without obeying to the first law, you cannot obey the second law. தயவுசெய்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் புரிஞ்சுங்க. பைபிளில் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் சாபங்களும் வித் கண்டிஷன்ஸ். ஒரு பைக் 1 லட்ச ரூபாய் வாங்கினாலே 10 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கின்றது ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே வித் கண்டிஷன்ஸோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. How far we are preparing ourselves to celebrate the Christmas with inside our heart as well as with outside of our family என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய இந்த ப்ரிப்பரேஷனை இன்னும் பலமாக இன்னும் ஆழமாக விசுவாசத்தில் முன்னின்று வழிநடத்த ஆண்டவர் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கார். Let us commit ourselves to the Lord. ஆண்டவரை என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எப்படியா எடுத்து பயன்படுத்துங்க. ட்ராக்ஸ் கொடுக்குற வேலை கூட பரவாயில்ல, பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் 10 பேர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், பரவாயில்ல, வெரி குட். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் நான் வரும்போது பார்த்தேன், அந்த குடிலெல்லாம் ஆண்கள் ஐக்கிய சங்கம் தான் ஸ்பான்சர் பண்ணி செஞ்சுருக்கேன்ட்டு செக்ரட்டரி அவங்க சொன்னாங்க. வெரி குட். அது மாதிரி ஒவ்வொரு வேலை பண்ணும்பொழுதும் இட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள் இன் த சைட் ஆஃப் த காட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய அந்த சின்ன சின்ன முயற்சிகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பல மடங்காக ஆசீர்வதிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக. Let us commit ourselves and surrender to the Lord once again and celebrate the Christmas in a most wonderful way. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா?
எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இருளில் உள்ள ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் ஆண்டவரே சூழல் இருக்கின்ற மக்கள் சாமி, உம்மை கண்டு கொள்ள என்னை எடுத்து பயன்படுத்தும். இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரிமாரையும் சகோதரர்களையும் மூப்பர்களையும் வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்தும் சாமி. ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இந்த ட்ரிப்ளிகேன் ஆல் செயின்ட் சர்ச் சுற்றி உள்ள இந்த திருவள்ளிக்கேணி பகுதி கர்த்தாவே அப்பா, அநேக ஆண்டவரே லட்சக்கணக்கான புறஜாதியார் நிறைந்த ஒரு இடமாயிருக்கிறது. ஒருவேளை இருள் நிறைந்த வாழ்க்கையிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் இயேசு உன்னை நேசிக்கிறார், காட் லவ்ஸ் யூ என்று கை கொடுத்து அவளோடு கூட ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள அவளுக்காய் ஜெபிக்க எங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க சுவாமி. லெட் us have that care and burden for the souls. ஆண்டவரே, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தர் நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே அப்பா எல்லா காரியங்களையும் எடுத்து சிறப்பாய் நடத்துகின்ற ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியங்களை முன்னெடுத்து நடத்துகின்ற எங்களுடைய அன்பு ஆயருக்காக, அவரோடு இணைந்து பணி செய்கின்ற செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினர் திருச்சபையினுடைய மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. இந்த ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்றிப்பு ஆண்டவரை இணைந்து பணியாற்றுகின்ற அந்த சூழல் எல்லாவற்றையும் கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் அநேகருக்கு ஆண்டவரே இயேசுவின் இரக்கத்தையும் ஆண்டவரே அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த ரட்சிப்பையும் பெரிய அளவிலே பறைசாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. வரும் காலங்களில் நான் திரும்பமாக வர நேரிடும் பொழுது சுவாமி இன்னும் அநேக உற்சாகமான காரியங்களை கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆராதனை நடத்துகின்ற அன்பு ஆயரோடு உடைய கரம் கூட இருப்பதாக எங்களுடைய கொயர் டீமுக்காய் ஜெபிக்கிறோம், யூத் டீமுக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் ஒவ்வொன்றுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இந்த திருச்சபையை கட்டி எழுப்பும் ஆண்டவர். இது மூலமாக ஒரு 100 பேர் இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் பலமாய் நீ பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயாவுக்கு மீண்டுமாக திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று அருளுரை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொன்ன வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரு இறைக்குமாரன் நாதரேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்திருந்தார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய ஒழுது பார்த்து விட்டுக்கார். அவரிடத்திலிருந்து உயிரோரி மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக்கப்பட்ட சபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுத்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனை நடத்தி கொடுத்த நம்முடைய அன்புக்குரிய லேப்ரிச்சர் ஐயா திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு தேவ செய்தி அளித்த திரு ஜெய்சன் ராஜதுரை ஐயா பிஆர்ஓ நம்முடைய சென்னை பேராயத்தில் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வருகின்ற 24/12/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 26/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள்.
2025ஆம் ஆண்டின் கிறிஸ்மஸ் திருவிருந்து ஆராதனை 25/12/2025 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும். இரண்டாம் ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருமுழுக்கு எடுக்க உள்ளவர்கள் ஆயர் அவர்களை அணுகவும். வருகின்ற 27/12/2025 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். 2025ஆம் ஆண்டின் கடைசி உபவாச ஜெபம். அதனால் திருச்சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு ஆலய வெளிப்புறம் மின்விளக்கால் அலங்கரிக்கப்படும். ஒரு நாளுக்கான செலவு 2000 மட்டும். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் ஒரு நாளுக்கான தொகையை நீங்கள் வழங்கலாம். சென்ற வாரம் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டு விழா சாப்பாட்டிற்காக ஸ்பான்சர் செய்த குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் காணிக்கையை செயலர், பொருளர் மற்றும் வங்கியில் நேரடியாக செலுத்தியவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் இடதுபுறம் கை கழுவும் இடத்தில் டைல்ஸ் போட்டு கொடுத்த குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 1/12/2025 முதல் 19/12/2025 வரை நம்முடைய இல்லங்களை சந்தித்த கிறிஸ்மஸ் பாடகர் குழுவினருக்கும் அவர்களை தலைமை பொறுப்பேற்று நடத்தி செலுத்த நம்முடைய பொருளாளர் ஆர் சாம்ராஜன் அவர்களுக்கும் பயிற்சி ஆயர் மற்றும் திரு விக்டர் சாலமோன் அவர்களுக்கும் சேகர குழு உறுப்பினர்கள், பாடகர் குழு உறுப்பினர் மற்றும் வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்று சிற்றுண்டி பரிசுகள் வழங்கிய திருச்சபை குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு உணவு அளித்தவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு அளித்தவர்களின் விவரம்: திரு EDT ஜவஹர் அவர்கள், திரு ஜோதி ஜவஹர் அவர்கள், திரு ஜஸ்டின் ஜான் அவர்கள், திரு சமையல் பிரபாகர் அவர்கள், திரு சாம்ராஜன் அவர்கள், திருமதி மேரி அம்ருஸ் அம்மா அவர்கள், திரு அன்பு டேனியல் அவர்கள், திரு EDT ஜெயபிரகாஷ் அவர்கள், திரு நவீன் பால் அவர்கள், திரு விக்டர் சாலமன் அவர்கள், திருமதி கீதா சைமன் அவர்கள், திரு பச்சைக்கனி அவர்கள். இவர்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வார குடும்ப பரிசுகள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பரிசுகளை வாங்காதவர்கள் ஆராதனைக்கு பின் செயலர் அவர்களை அணுகி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேற்றைய நாளில் நடைபெற்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் கிறிஸ்மஸ் மரவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த நம்முடைய ஆயிரம்மா பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலர், பொருளர், கன்வீனர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆல்டருக்கு மெழுகுவர்த்தி வாங்கி கொடுத்த குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்து 3000 டிராக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்கள் இதை வாங்கி செல்லு அழைக்கப்படுகிறீர்கள். இதை பயன்படுத்திக் கொள்ளும்படும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம்: இருபத்தி 1/12/2025 இன்று திருமதி கிறிஸ்டபல் ஜெபக்கனி, திருமதி ஏஞ்சலினா பிரான்சிஸ், திரு எம் ராஜேந்திரன், யூனிஸ் வர்ணிகா. 23/12/2025 திரு எம் ஞானராஜ், திரு தங்கசாமி. 25/12/2025 ஜெய்சன் சாமுவேல், ஜாய்சன் சாமுவேல். 26/12/2025 திருமதி கனிமொழி.
27/12/2025 திரு டோனி ராஜேஷ். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 23/12/2025 திரு எம் ராஜேந்திரன் திருமதி கெசியால் தம்பதியர், 24/12/2025 திரு ராஜா திருமதி இவாஞ்சலின் தம்பதியர், 27/12/2028 டாக்டர் டேவிட் பிரவீன்குமார் டாக்டர் வின்ஃப்ரெட் கிறிஸ்டி தம்பதியர், திரு வில்சன் சுந்தர்ராஜ் திருமதி எப்சிபா வில்சன் தம்பதியர், திரு எம் ஞான்ராஜ் திருமதி ஜே ஜாக்லின் தம்பதியர், திரு ஆலிஷ் பால் திருமதி லிடியா கிரேஸ் தம்பதியர், திரு விக்டர் சாலமோன் திருமதி மேகலா தம்பதியர், திரு பொன்சிங் கிருபாகரன் திருமதி ஜோன் குணசீலி தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் திருமண நாள் கண்ட அன்பான பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய கிராம சபைகளுக்கு துணி மற்ற பொருட்களை அவளை நினைவு கூர்ந்து அர்ப்பணித்து வந்த அன்பானவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்பான திருச்சபை பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி தந்த இந்த நல்ல ஆசீர்வாதமுள்ள ஈவுகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பான பிள்ளைகள் தன்னுடைய வாழ்விலே மீண்டுமாக ஒரு பிறந்த நாளை காணும்படியாக நீர் பாராட்டின நல்ல அன்புக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்று சொன்னவர் ஆண்டவரே, அந்த காலங்களை பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வருகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டாக இருந்து உதவி செய்த ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு நீர் தந்து இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் உடைய அன்பின் கரம் இருந்து அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே திருமண நாளை கண்டு அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வை நீர் நேசித்து ஆண்டவரே உம்முடைய அன்பு கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி தாபரித்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவ்விதமாய் ஆண்டவரே பிள்ளைகள் திருமண நாளை கண்டு களி கூற நீர் உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய அன்பின் கரம் அவர்களுக்கும் நீர் மேன்மையாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே எத்தனையோ தடைகளையும் பாடுகளையும் தாண்டி வரும்படியாக நீர் உதவி செய்தீர். அத்தனை நிலையிலும் ஆண்டவரே உடைய அன்பின் கரம் அவர்களுக்கு உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டும் அவர்களுக்கும் ஆசீர்வாதமுள்ள ஆண்டாய் நீர் வகுத்து கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கணும். பல திருமண நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரே இந்த கிராம சபைகளுக்காக ஆண்டவர் கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை படைத்த அன்பான பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர்பராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பெருக செய்து வருங்காலங்களிலே அதிகமாக ஏழை எளிய மக்களையும் கிராம மக்களையும் நேசிக்கத்தக்கதாக அன்புள்ள காரியங்களை நீருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர்பராய் ஆசீர்வதிக்கும்படியாக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரத்தில்
அவர்களையும் கூட நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமீன், ஆமீன். மீண்டுமாக தேவ நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய காணிக்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாகவும் 109வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். காலத்தின் அருமை நாட்டினரோ
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். இப்படி பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். இல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருமுறை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், பரிசுத்த ஆவியிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேலைக்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தோக்கு முதல் முடிவு பரிந்தும் தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே, நாங்கள் பாடவும் தேவ செய்தியை கேட்கவும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து ஆண்டவரே அவைகளிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும். ஆண்டவரே, நீர் பாராட்டின நல்ல அன்புக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே இந்த புதிய வாரத்திலும் இந்த நாளிலும் கூட விசேஷித்த விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டாய் நீர் எங்களை நடத்தின பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த திருச்சபையின் காரியங்களிலே உம்முடைய அன்பின் கரம் இருந்து எல்லாவற்றையும் இந்த பண்டிகை காலங்களிலே நீர் நேர்த்தியாய் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தின மேலான அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்கு ஒரு துணியாக இருந்து ஆண்டவரே உழைத்து செயல்படுத்தின ஆண்டவரே செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்கள், அதனுடைய எல்லா பணிகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் கரம் அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கூட இந்த பண்டிகை காலங்களிலே எல்லா செயல்பாடுகளிலும் அன்பின் கரம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் சீரோடும் சிறப்போடும் ஆண்டவரே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ள ஆண்டவரே உடைய வாழ்விலும் கூட நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்து ஆண்டவரே கடவுளுக்காக உழைத்தது நிமித்தம் அவருடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாத நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தனை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் பேராயத்துக்காக, பேராயருக்காக, பேராய அம்மாவுக்காக, ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேராயத்தினுடைய எல்லா பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டா எல்லாவற்றையும் ஆண்டவரே சீரோடும் சிறப்போடும் செய்யும்படியாய் ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்படியாய் மிஷினரி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பைபிள் உமனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவஞ்சலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். லே பிரசிங்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தன்னுடைய சீரிய பணிகளை என்னென்ன விதத்திலெல்லாம் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஆயமார்களுக்காக, எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் ஆயர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவருடைய உற்றார் உறவினர்கள், இணைஞ்சன மக்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஐயா வெளியில் சென்றிருக்கிறார். உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருந்து பத்திரமாய் சென்று இல்லங்களை அடையும்படியாய் தேவரே நீர் கிருபை பாராட்டுகின்ற மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையின் பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அன்பான ஆலய பணியாளர் ஏசாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செல்வராஜனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசைக்கருவியை மீட்டு வாசிக்கின்ற அருமையான தம்பிக்காகவும் ஜெகரண்ணனுக்காகவும் அவரோடு சேர்ந்து ஆண்டவரே பாடல் பாடி இசைக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
இன்னும் தன்னால் முடிந்த எத்தனையோ நன்மையான காரியங்களுக்கு திருச்சபைக்கு உதவுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பெறாய் குடும்பமாய் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வைக்கிறோம். இம்மட்டா இருந்து உதவி செய்த ஆண்டவர் இந்த புதிய வாரத்திலும் கூட புதிய நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதத்து காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி இப்படி ஆசீர்வாதத்தின் நிறைவு பெற்றவர்களாய் மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம், அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் இன்றும் எப்பொன்றும் எப்போதும் நிறைவாய் நம்மோடு தங்கியிருப்பாராக. முடிவு பாடலாக எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணர் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.